இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பொன்னன் அவர்கள். நாள் மே 27. மண்ணுலகில் அல்ல, தேவனிடமே ஐஸ்வர்யவானாய் இருந்திடுங்கள். ஒரு வாலிபன் இன்று மிக பிரபல்யமாய் மாறிவரும் பங்குச்சந்தை வியாபாரத்தில் முன்னோடியான தரகனாய் இருந்தான். எந்த கம்பெனி அல்லது தொழிற்சாலையில் முதலீடு செய்தால் பங்கு விலை உயரும் என்பதிலேயே இவன் எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருப்பான். 5 நாள் விரதத்திற்கு பின் தோன்றிய ஜின் ஆவி, உன் விருப்பம் என்ன, அதை நான் தருகிறேன் என அவனிடம் கேட்டது. சற்றும் தயங்காமல், அடுத்த வருடம் இதே மாதத்தில் பங்குச்சந்தையின் நிலவரம் இப்போதே எனக்கு தெரிந்தால் என் பணத்தை எல்லாம் லாபகரமான கம்பெனியில் நான் முதலீடு செய்திட முடியும். ஆகவே 1 ஆண்டிற்கு பிறகு உள்ள ஸ்டாக் மார்க்கெட், அதாவது பங்குச்சந்தை நிலவரம் கொண்ட நியூஸ் பேப்பர் எனக்கு காண்பி என கேட்டான். அந்த ஜின் அவன் கேட்ட நியூஸ் பேப்பரை கொண்டு வந்து காட்டியது. சொல்லி முடியாத மகிழ்ச்சியால் நிறைந்த ஆர்வத்தோடு பங்குச்சந்தை நிலவரம் அடங்கிய பக்கத்தை இந்த வாலிபன் திருப்பினான். அடுத்த வருடத்தில் பெருத்த லாபம் தரும் கம்பெனியை கண்டு அந்த கம்பெனியில் தன் பணம் முழுவதையும் முதலீடு செய்துவிட வேண்டியதுதான் என ஆனந்தம் அடைந்தான். ஆனால் தற்செயலாய் அதே பக்கத்தின் எதிர்பக்கத்தில் தன் போட்டோ இருப்பதைக் கண்டு துணுக்குற்றான். போட்டோவுக்கு கீழ் அவன் பெயரை குறிப்பிட்டு ஒரு கோர வாகன விபத்தில் அவன் இறந்துவிட்ட காலமானார் செய்தியும் அதே நாளில் வெளியாயிருந்ததைக் கண்டு வெளவெளத்து போனான். என்ன, அடுத்த வருடத்தில் நான் ஒரு வாகன விபத்தில் மரித்து போவேனா? நான் என் செய்வேன் என அவன் புலம்பினான். உடனே ஜின் கேட்டது, தாமதமின்றி பதில் சொல், உன் முதல் விருப்பம் என்ன என்றது. சாகப் போகும் உன் சரீரத்திற்கு ஐஸ்வர்யம் வேண்டுமா? நிரந்தர உன் ஆத்மாவிற்கு ஐஸ்வர்யம் தேடப் போகிறாயா? சீக்கிரம் சொல் என கேட்டது. அவனோ மண்ணிற்கே தன் ஐஸ்வர்யம் கேட்டு மடிந்து மண்ணாய் போனான். ஐஸ்வர்யத்தில் தன் மனதை வைத்திருந்த ஒரு ஐஸ்வர்யவானை பார்த்து, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என இயேசு குறிப்பிட்ட மதிகேடனாகவே இந்த வாலிபனும் மங்கி மறைந்து போனான். லூக்கா 12ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். வாலிபரே, நீங்களும் அப்படியே மதிகேடனாய் வாழ்வது நன்றோ? இன்றே மாயையிலிருந்து விடுபட்டு தேவனை தேடும் வாழ்விற்கு உங்களை அர்ப்பணித்திட உறுதியான தீர்மானம் செய்யுங்கள். ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, எங்கள் சிந்தை மண்ணின் மாயையில் சிக்கிவிடாதபடி உம்மோடு கொண்ட தேவ பக்தியில் ஐஸ்வர்யவானாய் மாறிட உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.